சஹான்ஜி ஸ்பீக்கிங். மனவிட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 23. எனகமே, இன்று அச்சய திருத்தி அல்லவா? நான் நகை வாங்க செல்ல இருக்கின்றேன். என்று நகை வாங்கினால் பெருகுமாம், நகை செல்வம் பெருகுமாமே, அதற்காக நகை வாங்க செல்கின்றேன் என்று நான் எண்ணகத்திடம் சொன்னேன். எண்ணகம் என்னை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தது. ஏன் புன்னகை புரிகின்றாய்? அச்சய திருதி. இன்று நகை வாங்கினால் நகை செல்வம் பெருகுமா? இந்த அச்சய திருதி ஸ்ட்ராட்டஜி எத்தனை வருடமாக நடந்து கொண்டிருக்கின்றது? ஸ்ட்ராட்டஜியா? ஆம், வியாபார யுக்தி, விளம்பரம் 15 வருடமாக 20 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறதோ? இன்றைய மக்களிடம் செல்வம் அதிகம் இருக்கின்றது. நன்றாக உழைக்கின்றார்கள், அதை நன்றாக செலவு செய்கின்றார்கள். நன்றாக உழைத்து வருமானம் இருக்கும் மக்களிடம் அந்த காசை ஒரு கூட்டம் தனதாக்கி கொள்ள இந்த அச்சய திருதி நாளை இன்றைய நாளில் நகை வாங்கினால் நகை செல்வம் பெருகும் என்று ஒரு விளம்பர யுக்தியை கையாண்டு அவர்கள் அந்த நகை வியாபாரிகள் கல்லா கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படித்தான் நம் தேசத்திலும் அரசியலிலும் நடந்தது. காங்கிரஸார் தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் வடநாட்டில் உள்ள மக்களுக்கு சரியான கல்வி அறிவு கொடுக்காததாலும் அவர்கள் செய்த ஊழல்களாலும் அவர்களை ஓரங்கட்ட பிஜேபி அரசு புதிய யுக்தியை கையாண்டது. ஒரு முன்னாள் மகாத்மா காந்தி சீடராகிய அந்த வம்சாவளியில் வந்த ஒரு நபரை உண்ணாவிரதம் இருக்க செய்து ஊழலுக்கு எதிரான ஒரு புதிய மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் இருப்பதற்கு பின்னால் ஒரு இயக்கம் இருந்தது. காங்கிரஸ் முழுதும் ஊழல்வாதி கட்சி என்று பறைசாற்ற அந்த இயக்கம் கடும் முயற்சி செய்தது. அந்த தேர்தலில் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கொள்கைகளை முரட்டுத்தனமாக செயலாற்றும் ஒரு நபர் பிரதமராக நிறுத்தப்பட்டார். அவர் முன்னால் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார். குஜராத் ஒளிர்கின்றது. குஜராத் மாநிலம் எல்லா நிலையிலும் வளர்ச்சி பெற்று விட்டது. அந்த குஜராத் மாநிலம் உயர்ந்தது போல் இந்தியாவை இந்த மோடி அவர்கள் உயர்த்துவார் என்று பொய்யாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி விளம்பரப்படுத்தி அந்த மோடி என்ற பிம்பத்தை மிகைப்படுத்தினார்கள். அந்த மிகையான வலிமையான விளம்பரம் மக்களிடையே ஈடுபட்டது. மோடி இந்த நாட்டிற்கு வந்தவுடன் மக்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைத்துவிடும் என்பது போல் மாயை ஏற்படுத்தப்பட்டது. அவ்வளவு விளம்பர யுக்திகளும் ஸ்ட்ராட்டஜிகளும் இன்றைய சோசியல் மீடியா தளத்தையும் சரியாக பயன்படுத்தி மோடி வெற்றி அடைவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் மோடி இந்தியாவிற்கு ஊழலற்ற ஆட்சியாம் கொடுத்து விடுவார் என்ற ஒரு மாயை தோற்றம் ஏற்பட்டது. நாளாகத்தான் அவர் உண்மையான தலைவர் அல்ல, அவரை
வழிநடத்துவது ஒரு இயக்கம்தான். அந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை தான் மோடி வெளிப்படுத்துகின்றார். மோடி அந்த கொள்கைகளை, அந்த இயக்கத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்த அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். மோடியை பொறுத்தவரை உலகம் சுற்ற வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும், உயர்தர உணர்வை அருந்த வேண்டும், அந்த இயக்கம் கொடுக்கும் அஜெண்டாக்களை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அவர் வந்த பிறகுதான் குடியுரிமை சட்டங்கள், அந்த குடியுரிமை சட்டங்கள் உருவாக்கியது காங்கிரஸார் தான். ஆனால் அதை தீவிரமாக செயல்படுத்த முடிந்தது பிஜேபி. அவர் வந்த பிறகுதான் திடீரென இரவு 8 மணி அளவில் 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்தார். இதனால் ஊழல் குறைந்துவிடும். தீவிரவாதிகளுக்கு அந்த பணம், ஊழல் பணம் செல்லாது, தடுத்து விடலாம். தீவிரவாதத்தையே ஒழித்து விடலாம். இந்த ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற தர்ம சங்கடமான முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 50 நாட்கள் பொறுகள், இந்த நாட்டை சொர்க்கமாகி காட்டுகிறேன் என்றார். அப்படி ஆகவில்லை என்றால் என்னை தீயிலிட்டு கொளுத்துங்கள் என்றார். 50 நாட்களாகின, 100 நாட்களாகின, பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான். திடீரென அந்த பணம் செல்லாது என்று சொன்னவுடன் பாதிக்கப்பட்டு நடுத்தர மக்கள் தான். உயர்ந்த தொழிலதிபர்கள் இந்த பணம் செல்லாது என்ற செய்தி முன்பே அறிந்து அவர்களிடம் இருந்த நோட்டை முன்பே மாற்றிவிட்டார்கள். இதிலும் நூதனமான ஒரு ஊழல் நடந்தது. நாட்டில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது. சிறுபான்மை மக்கள் பயந்து கொண்டே வாழும் சூழ்நிலை ஏற்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. எரிவாயு உருளை விலை ஏற்றப்பட்டது, பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டது. சராசரி மனிதன் எதை அதிகம் பயன்படுத்தனோ அத்தனை பொருட்களும் விலையேற்றப்பட்டன. இதே பிஜேபி ஆட்சி, பிஜேபிக்காரர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது காங்கிரஸ் எரிபொருளை 350 ரூபாய் விற்றதற்கே எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் இன்று 1000 தொட்டுவிட்டது. பெட்ரோல் உற்பத்தி பொருளின் கச்சா எண்ணெய் விலை குறைந்துவிட்டது. ஆனால் அந்த கச்சா எண்ணெய் விற்கும் உரிமையை தனியார் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் அளித்து அவர்களுக்கே விலையை நிர்ணயம் செய்யும் அளவுக்கு அதிகாரத்தையும் அளித்து நாளுக்கு நாள் பெட்ரோல் விலையையும் ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள். கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் விலை குறையவில்லை, எரிவாயு விலை குறையவில்லை. இவையெல்லாம் ஜிஎஸ்டி என்ற புது சட்டத்தினால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்கள் அனைத்தும் விலையேற்றப்பட்டன. அவசரமாக ஜிஎஸ்டி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனால் சிறு தொழில்கள் முடங்கின. மோடி அரசு மக்களுக்கு ஊழலற்ற அமைதியான ஆட்சியை கொடுக்கும் என்று மக்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தார்கள். நாளாக அவர் வெறும் பொம்மைதான். அவரை ஒரு இயக்கம் பின்னின்று செயல்படுத்துகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஆனால் வடமாநில மக்கள் இதை உணரவில்லை. இதை உணராததால் அவர் 2வது முறையும் வெற்றி பெற்றார். 2வது முறை வெற்றி பெற்று பின் மீண்டும் அவர் ஆர்எஸ்எஸ் கொடுக்கும் அஜெண்டாக்களை தீவிரமாக நிறைவேற்ற துடித்தார். பல கொடுமையான சட்டங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கு வலுக்கட்டாயப்படுத்தினார். விவசாயிக்கு எதிராக சட்டங்களை ஏற்படுத்தினார். அதனால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து வருடக்கணக்காக போராடினார்கள். அவர் கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தலுக்காக அந்த விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டார். அந்த விவசாய போராட்டத்தில் 200க்கும் மேல் விவசாயிகள் உயிரிழந்தனர். அதை பற்றி மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஒரு ரோபோ. இப்படியாகத்தான் இந்த நிலையில் இருக்கிறது. 3வது முறையும் அவர்களே வெற்றி பெறுவதற்கு மிகுந்த சிரமம் அவர்களுக்கு ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நின்றார்கள். ஆனால் வாக்கு இயந்திரத்தின் மூலம் 3வது முறையும் அவர்களே அமர்ந்து விட்டார்கள். ஒரு தலைவன் தன்னை உணர்ந்து தனக்குத்தானே தலைவனானால்தான் மக்களுக்கு அவனால் சேவை செய்ய முடியும். ஒரு இயக்கத்திற்கு தொண்டனாக இருந்து அவன் ஒரு அரசாங்க பதவியில் அமர்ந்தால் அந்த இயக்கத்திற்கு சாதமாக தான் சில செயல்படுமானவை தவிர அவன் மக்களுக்கு தொண்டு புரிய முடியாது. அதற்கு முன் உதாரணம் நமது பிரதமர் மோடி அவர்கள்தான். இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டுமென்றால் அரசியலில் தன்னை உணர்ந்த, தன் உள்ளார்ந்த அமைதியை உணர்ந்த தலைவர்கள் அந்த அரசியலில் அதிகம் தோன்றச் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக வடநாட்டில் கல்வி அறிவை அதிகம் ஏற்படுத்த வேண்டும். அரசியல் தெளிவை ஏற்படுத்த வேண்டும். உண்மையான ஆன்மீக அறிவை போதிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தையும் ஒரு புதிய இயக்கம் முன்னின்று நடத்தி மக்களை ஆன்மீக ரீதியாகவும் சரியான அரசியல் அறிவையும் அந்த மக்களுக்கு போதிக்கப்பட செய்து சரியான ஒரு மக்கள் அரசியலில் ஈடுபட செய்து அப்படிப்பட்ட ஜனநாயக வழியில் ஒரு புதிய உள்ளார்ந்த மையத்தை உணர்ந்த தலைவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தினால்தான் இந்த நாடு மத சார்பற்ற நாடாக மிளிர முடியும்.